Hi friends, welcome to Just Try Food. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இட்டாலியன் ரெஸ்டாரன்ட் டொஸ்கானோவோட ஃபுட் ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த டொஸ்கானோ ரெஸ்டாரன்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு Zomato Swiggyலலாம் கூட அவேலபிள். நான் வந்து Zomatoல ஒரு காம்போவா ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறது garlic bread. உங்களுக்கு பட்டர் அந்த garlic ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கு. அது கூட barbecue alfaham chicken, அது கூட கொஞ்சமா சாலட், அப்புறம் ஒரு சீஸ் கேக். Last but not leastங்கிற மாதிரி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் லசானியா இந்த காம்போவில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ஸ்விக்கியில் டின்னருக்கு. வாங்க இப்போ எல்லா டிஷ்ஷஸையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ பற்றியும் அதுக்கான ரேட்டிங் பற்றியும் நான் இங்கே கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிறது சிக்கன் லசானியா ஷீட்ஸு, அதுக்குள்ளே சிக்கனு சீஸ் அப்புறம் இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன லசானியா ஷீட்ஸ் வந்து நம்ம வாங்கின உடனே ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது நம்ம ஆர்டர் பண்ணதுனால கொஞ்சம் திக்காக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் ஓவரால் டேஸ்டெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது கார்லிக் ப்ரெட்டு. கார்லிக் ப்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரூச்செஸ்டோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம அவ்வளோ சாஃப்ட் கிடையாது. ஆனால் அந்த ரஸ்க்லேயே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அதில் கார்லிக் ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கிறிஸ்பியும் சாஃப்ட்டும் கலந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது ஆல்ஃபஹாம் பார்பிக்யூ சிக்கன் வித் மயனீஸ் கொடுத்துருந்தாங்க. பிரெஸ்ட் பீசஸ் மட்டும் ஒரு 2-3 பீசஸ் வச்சு உங்களுக்கு ஒரு காம்போவாக சாப்பிட்டா எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஓகேவாக இருந்தது. எனக்கு வந்து எப்போவுமே சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ லெஸ் ஸ்பைஸி கொஞ்சம் பிளெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது சீஸ் கேக்கு. அதில் வந்து கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, மஸ்க் மெலனும் வாட்டர் மெலனும். ஃபஸ்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் ஆச்சு. டேஸ்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது மஸ்க் மெலன். யூஸ்வலாக மஸ்க் மெலன் நம்ம வெறும்னே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பட் வாட்டர் மெலன் அவ்வளோ ஸ்வீட்டு. இன்னும் 2 பீஸ் கூட கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அதே மாதிரி சீஸ் கேக்கோட ப்ரெசன்டேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்தோன்னே டெம்டிங்காக இருந்தது, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அந்த சீஸ் கேக் மேலே வந்து ஸ்ட்ராபெரி ஜாம்லாம் ஆட் பண்ணி வித் கிரேப்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க, பிளாக் கிரேப்ஸு. அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல், அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுறது வந்து சாலடுமே ஒரு ஹெல்த்தியான சாலட் கொடுத்துருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காம்பினேஷன் ஆஃப் சாலட் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சாலடை சூஸ் பண்ணலாம். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா குயினி சீட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு கோதுமையை வேக வச்சு போட்டிருந்தாங்க வித் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட்டு, லெட்யூஸு. யூஸ்வலாக குயினி சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. அதுலேயும் வந்து 2 காம்பினேஷன் ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒயிட் அண்ட் ப்ரௌன் ஆட் பண்ணியிருந்தாங்க. கோதுமையெல்லாம் நம்ம வேக வச்சு சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றப்போ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டேஸ்ட்டில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃபுட்ஸுக்கு ரிவ்யூ பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5 4.6 கொடுக்கலாம். எனக்கு அந்த சிக்கன் மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கல, மற்றபடி எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.